யூடியூப்ல உங்களோட வீடியோ வியூஸே போகலையா? எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அதோட வியூஸ் ஒன்று ஜீரோ இல்லைன்னா ஒரு 10 பேருக்குள்ளே தான் பார்க்குறாங்க. அந்த 10 பேர் நாங்களும் ஒருத்தரா. உங்களோட வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை பற்றி கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு காமெடி வீடியோ தான் நிறையா பார்ப்பீங்க யூடியூப்பில் அப்படின்னா, உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ண உடனேயே அந்த காமெடி வீடியோ ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த வீடியோஸும் இருக்காது. இது வேறு ஒருத்தர் இந்த டெக்னாலஜி பற்றி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி வீடியோ மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த காமெடி வீடியோஸும் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ பிளான் போட்டு வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளூ ஒன்று தரேன். பட் இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களோட யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் எக்ஸ்கம் இதில் ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ், ஏதான ஒரு நியூஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மொபைல் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மொபைல் கேஜெட்டாக இருக்கட்டும், ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸை இந்த ஃபேஸ்புக் எக்ஸ்கம்மில் தான் அப்லோட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேல தான் இந்த யூடியூப்பில் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களோட டாபிக் அதில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு கண்டென்ட் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணணும். பெஸ்ட்டாக எடிட் பண்ணிட்டு உங்களோட யூடியூப் சேனலில் அதுக்குன்னு ஒரு நேமை வச்சு, அதாவது அது எது பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அது எது பற்றி ஒரு டாபிக் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு டைட்டில் நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சா ஓகே, அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சு என் வீடியோ போயிடுமா? போகாது. அதுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது உங்களோட வீடியோ ரேங்க் ஃபஸ்ட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா டேகு கரெக்டாக இருக்கணும். எதை பற்றி பேச போகிறீங்களோ அதை பற்றியான டேகு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் அப்லோட் பண்ணணும். உங்களோட வீடியோ உடனே எல்லாம் ரேங்க்குக்கு போகாது, படிப்படியாக தான் போகும். அதாவது படிப்படியாக தான் வியூஸை இன்க்ரீஸ் ஆகும். எடுத்த உடனே எனக்கு 1K 2K வியூஸ் போகணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சேனல் ஓப்பன் பண்ண உடனே படிப்படியாக தான் மூவ் ஆகும். பட் நீங்கள் அதை பொறுமையாக காத்திருந்து பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியும். வீடியோ டிசம்பர் 30 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆனால் அதோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆன டேட் என்னன்னு தெரியுமா? ஏப்ரல் 29 தான் அதோட வியூஸே இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோவுமே உடனேயால் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். பட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அடுத்து என்னென்னட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் அப்லோடு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ சீக்கிரமாக வியூஸ் அதிகமாக ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் ஒன்று போட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.